இன்றைக்கி எங்கள் காட்டில் சம்பார சாதம். இது வந்து சிதம்பரத்தில் ஃபேமஸ்ஸு. அந்த சிதம்பரம் குஜ்ஜுன்னு கேள்விப்பட்டிருப்பேன் இல்லைங்களாம் நினைக்கிறேன், கத்திரிக்காய் போட்டு. அந்த சிதம்பரம் குஜ்ஜோட இந்த சம்பார சாதம் பகவானுக்கு நடராஜருக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நான் பார்த்ததில்ல. எனிவே அந்த சம்பார சாதம் இது ஆக்சுவலாக மிளகோதரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி தான் இருக்கும் எல்லாம். இதுக்கு வந்து வேணுங்கிற சாமான் சின்ன கொஞ்சம் நெய், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வாசனைக்காக ஒரே ஒரு வத்த மிளகா, பெருங்காயம், அப்புறம் கடுகு, மிளகு, ஜீரா, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை கடிக்க முடியும்னா அதுவும் போட்டுக்கலாம் நீங்கள், வாசனையாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் முந்திரி பருப்பு, முந்திரி பருப்புலாம் வறுத்து வைக்கணுமா? ஆமாம், இல்லை தாளித்து கொட்டும்போது போட்டுக்கலாம். இப்போ இந்த சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கணும். சாதத்தை எடுத்து உதிராக ஒத்தையாக எடுத்து வச்சுக்கணும். அது மேலே கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன், கொஞ்சம் உதிருங்கிறதுக்காக. இப்போ இதை சாமான் வேறு ஒன்றுமே இல்லை. கடுகு தாளித்து கொட்டி, ஒரு மிளகா வத்தல், பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு, மிளகு, ஜீரா இதெல்லாம் கொஞ்சம் கூட போடுங்க. மிளகு, ஜீரா, முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, உப்பு தேவையான அளவு, அவ்வளோதான். இப்போ பண்ணலாமா? சில பேர் இதை மிளகோதரைன்னு சொல்கிறேன், ஆனால் அதுக்கு வந்து தனியாக இந்த பருப்பெல்லாம் தனியாக வறுத்து பொடி பண்ணி போடுறோம். ஒவ்வொருத்தரும் ஒரு இதில் பண்ணுறா. இன்றைக்கி வந்து இது சம்பார சாதம்னு சிதம்பரத்தில் பண்ணுவா அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது பண்ணி பார்க்கலாம். என்ன வருது? எண்ணெயும் நெய்யுமா கலந்து. அவள் வந்து பகவானுக்கு பண்ணுறதுனால ஃபுல்லாக நெய் தான் பண்ணுவாள். வெடிக்கும் போது கொஞ்சோண்டு மேலே கடுகு போடும். கடுகு, பெருங்காயம், அது வெடிக்கிறது பார்த்துக்கா. அப்புறம் இந்த ஒரே ஒரு மிளகா இருக்குது. இந்த மிளகு தான் முக்கியமாக, ஆனால் ஒரு வாசனைக்காக மிளகா போடுறது. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்பூன். முந்திரி பருப்பு போடலையே? முந்திரி பருப்பு ஒரு நல்ல வாசனை வருது. நல்ல வாசனை வருது. வேர்க்கடலையும் அதை போட்டு, வேர்க்கடலை ரைட்டு. ஃபுல்லாக நெய்லேயே பண்ணால் நல்லாவே இருக்கும். தண்ணி இருக்கும், வேர்க்கடலை வெடிக்கும். உப்பு போடல இன்னும். உப்பு அதில் போட்டு இதெல்லாம் கலந்து விட்டு போச்சுல, மிளகு படபடன்னு வெடிக்கும். தெரியுதா? ஆமாம். இப்போ கருவேப்பிலை, அவ்வளோதான் அனுப்பிச்சுடுவோம். இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உப்பு வேணுங்கிற அளவு போட்டு இதை மிக்ஸ் பண்ணுங்க. அவ்வளோதான் சம்பார சாதம், மிளகோதரைன்னு சொல்லலாம். இது இல்லையா? சிதம்பரத்தில் நடராஜருக்கு நிவேத்தியம் பண்ணுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது தொட்டுக்க என்ன? இது தொட்டுக்க கொத்து. சிதம்பரம்னாலே அந்த கொத்து தானே, கத்திரிக்காய் கொத்து. இன்றைக்கி நான் பச்சையாக பண்ண போகிறேன். அன்றைக்கி வந்து கொத்து பொடி போட்டு கொதிக்க வச்சு பண்ணேன். இன்றைக்கி பச்சையாக பண்ணேன். அதுதான் பார்த்தாலே நல்லா இருக்கு பாருங்க. பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கு. அவ்வளோதான்.
பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். சம்பார சாதம் ரெடி. இது தொட்டுக்க கத்திரிக்காய் கொத்து. இதுதான் சிதம்பரம் ஸ்பெஷல்னு சொல்கிறேன். பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.